ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் இப்போதைய ஹாட் டாபிக் என்ன தெரியுமா? செல்லம் பிரகாஷ் ராஜ் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இடையிலான அந்த வார்த்தை போர்தான். சினிமாவில் விசில் அடிக்கலாம், ஆனால் ஆட்சியை கையில் கொடுக்க முடியாதுன்னு பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் சீர, சொந்தமா நின்னப்போ டெபாசிட் கூட வாங்காத நீங்க பல கோடி ரசிகர்களை வச்சிருக்க விஜயை பத்தி பேசலாமான்னு ஒரு பெண்மணி சமூக வலைத்தளங்கள்ல வேற லெவல்ல பதிலடி கொடுத்திருக்காங்க. சினிமா மாடல் அரசியல இல்ல மக்களுக்கான அரசியலா? எரியற நெருப்புல என்ன ஊத்துன மாதிரி வைரலாகும் அந்த பெண்மணியின் ஆவேசமான பேச்சு மற்றும் பிரகாஷ் ராஜின் விமர்சனம் குறித்த முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை முழுசா பாருங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு நான் இப்போ லேட்டஸ்ட் அவரோட வீடியோ இருக்கு இல்லையா, ஸ்பீச், அதை பார்த்தேன். ஏன் அளவுக்கு நீ அரசியல் பேசுவியாப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்க அரசியல் 2019ல இண்டிபெண்டா நின்றீங்க, சுயேட்சையா நின்னீங்க. என்னாச்சு தெரியல, தோத்துட்டீங்க. ஏன் டைரக்டா சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ரூல் இருக்கா? எனக்கு தெரியல, இருந்ததுன்னா யாராச்சும் சொல்லுங்க, ரூல் இருக்கா? அப்புறம் நீ என்ன பண்ணிருக்க, ஏது பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு இவர் என்ன பண்ணிருக்கிறாருன்றது இந்த ஊருக்கே தெரியுமே, உங்களுக்கு தெரியலையா? தெரியலன்னா ப்ளீஸ் இவருக்கு சொல்லி கொடுங்க. இவர் என்ன பண்ணிருக்காரு, யார் யாருக்கு என்னென்ன நடந்தப்போ விஜய் என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத சொல்லி கொடுங்க ப்ளீஸ். நாலேஜே இல்லாம இவர் பேசிட்டு இருக்காரு. உங்க அளவுக்கு கேவலமான அரசியல் பண்ணல. அதே மாதிரி காசு கொடுத்தா என்ன வேணா பேசிடுவீங்களா? உங்க ஃபீல்டுல ஒருத்தர் இருக்கிறாரு, உங்களோட ஒருத்தர் ஒரு நடிகர், அவர் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்காரு. அதுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தேவையில்லை, சப்போர்ட் தேவையில்லை. அட்லீஸ்ட் அமைதியாவாச்சு இருக்கணும்ல. ஏதோ நம்மளால முடியல, நம்ம இண்டஸ்ட்ரியில ஒருத்தர் இருக்கிறார், அவர் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு, பண்ணிட்டு போட்டுமே மக்களுக்காக. நீயே உங்களால வாயை மூடிட்டு அமைதியா இருக்க முடியல. காசு கொடுத்தா என்ன வேணா பேசிடுவீங்களா? எனக்கு புரியவே இல்லை. ஏன் 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 இவ்வளவு காசுன்னு காசுக்காக என்ன வேணா பேசிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அப்ப இன்னும் நீங்க எங்களை முட்டாளாதான் ஆக்கிட்டு இருக்கீங்க. தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு.